வணக்கம். அடுப்படி சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு சாதப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடிகனமான வடைச்சட்டி எடுத்துப்போம். அதில் 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூடவே 1/2 கப் பொரிகடலை சேர்த்துக்கலாம். பொரிகடலை ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணதான், அதனால் நம்ம ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ரோஸ்ட் பண்ணதால் வேறு ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதே வடைச்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து மிக்சரில் அரைக்கும் போது கூடவே 1/4 டீஸ்பூன் தூள் பெருங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பெருங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தாலோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 4 வத்தல் சேர்த்துக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிப்போம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்ல கழுவி காய வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம் மட்டும் போனால் போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். கொஞ்சமாக புளி, கல்லுப்பு 1 டீஸ்பூன், தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். பருப்பு சாதப்பொடி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பருப்பு சாதப்பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.